எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நாங்கள் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு கோலம் போட ஆரம்பித்தோம். ஏன்னா நேற்று கொஞ்சம் கேட்ரிங் வேலைலாம் இருந்தது எனக்கு. ஸோ அதனால வந்து அந்த வேலையில் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. சரி ஃபஸ்ட்டு நம்மளோட பிஸ்னஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டாங்க. சரி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானு. ஹஸ்பண்ட் இப்போ தான் வந்தாங்க. நாங்கள் கோலம் போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இனிமேல் நல்லாயிருக்கும். இனிமேல் சம்மர் வந்துடும் இல்லையா? கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது ஐயோ நிறைய வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு மங்களகரமாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் மோஸ்ட்டாக நம்ம போவோம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வியாழக்கிழமெல்லாம் சாய்பாபாவும் அங்கே இருக்கார். ஸோ அதனால் அங்கேயே போய் சாய்பாபாவும் பார்த்துட்டு வந்துடுவேன் நான். ஸோ இன்றைக்கி அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நம்ம வடமாலெல்லாம் போட்டோம் இல்லையா ஒரு தடவை, இங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கு தான் போட்டோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே திருவேணின்னு ஒரு கடை இருக்குங்க. ஸோ அங்கே கிராசரியும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். ஸோ அங்கேயே போய் டின்னர் முடிச்சுட்டு தமிழ் புத்தாண்டை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு.